இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், யாரை பற்றி நாம் பார்ப்போம் என்றால், எலியா என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்ப்போம். எலியா வாழ்ந்த காலம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு 910 இருந்து 896ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் எலியா என்பவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். இவருடைய ஊர் என்னவென்றால், கீலேயாத் நாட்டில் திஸ்பியா என்னும் ஊரிலே வாழ்ந்து கொண்டு வந்தார். இவருடைய காலத்தில் இவருடைய வார்த்தையை கேட்டு வானம் 2 வருடம் அடைப்பட்டு மழையும் இல்லாமல் பனியும் இல்லாமல் அந்த என்ன சொல்லுது வறண்டு போய் காணப்பட்டது. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஆண்டவர் எலியாவோடு பேசுகிறார். நீ போயிட்டு அந்த ராஜா கிட்ட போ. ஆனால் அந்த ராஜா என்ன செய்வார்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போடு அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லா ஊழியக்காரங்களும் மறித்துருவாங்க. அப்படி இருந்தும் இந்த ராஜாவோடு வேலை செய்கிற ஒரு ஊழியன் வந்து என்ன செய்வான்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை ஒரு 50 பேரை ஒரு கெபியில மறைத்து வைத்து அவருக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுப்பார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று அந்த ராஜா கட்டளையிட்டது நிமித்தம் அங்கு கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க யாருமே இல்லை. அப்போ இஸ்ரேல் மக்கள் யாரை வணங்குறாங்கன்றா, பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க. இன்றைக்கு கூட நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் உயிருள்ள தெய்வத்தை மறந்து விட்டு பாகால் என்ற அல்லது விக்கிரகம் என்ற ஒரு தெய்வத்தை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த காலத்தில் மட்டும் அவர்கள் செய்யல, 9ஆம் நூற்றாண்டிலே எலியாவுடைய காலத்திலே அவர்கள் செய்தார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலியா அந்த ராஜா முன்னாடி நிற்கிறாரு. ராஜாவே, என்னோட இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? மரித்துட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். நான் யார் மட்டும் இருக்கிறது? நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். நீங்க வணங்குற ராஜா தெய்வம் உண்மையான தெய்வம் என்ன? அதை வணங்குங்க. அப்படி இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்றால் அதை ஆராதிங்க. இந்த வசனம் எதில் வருதுன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த வசனம் அருமையாக போட்டிருக்குது. அதாவது பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு கர்மேல் பர்வதத்துக்கு மேலே நின்று பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரை கூப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய தீர்க்கதரிசி யார் மட்டும் இருக்கிறது? எலியா மாத்திரம் இருக்கிறாரு. எலியா மாத்திரம் இருக்கிறாரு. அப்போ 2 பலிபீடத்தை கட்டுங்க, அதுல ஒரு காளையை பிடிங்க, அது மாமிசத்தை வெட்டி போடுங்க. வானத்திலிருந்து ஒரு அக்கினி எந்த பலிபீடத்தை பட்சிக்குது அல்லது எரித்து போடுதுன்றத பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியல உண்மையுள்ள தெய்வம் யார் என்று அப்படின்ட்டு எலியா சொல்வார். உடனே ராஜாவும் போங்க அந்த 2 அந்த கர்மேல் பர்வதத்தில் 2 பலிபீடத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாம் பாகாலின் தெய்வத்தை, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டைகளை அடுக்கி அதனுடைய அந்த மாமிசத்தை வச்சு, பாகாலின் தெய்வமே இறங்கும், பாகாலின் தெய்வமே தன் சரீரத்தை கிழித்து தன் சரீரத்தினுடைய ரத்தத்தெல்லாம் வடிய வடிய அந்த தெய்வத்திற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்த, அதாவது அந்த தெய்வத்தை வர சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய காலகட்டத்தில் தன்னை வருத்தி கொண்டு, தன் சரீரத்தை வருத்தி கொண்டு
பலி செலுத்தி விக்கிரகத்துக்கு நேரா நீங்க இந்த இந்த எனக்கு இது செய்யணும், இதை போகணும், இந்த நன்மை தரணும். ஆனா அன்றைக்கு அந்த தெய்வம் உதவல, இன்றைக்கும் அந்த தெய்வம் உதவல. ஆனா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார்ல, எலியா, அவர் என்ன பண்றாரு, அதே போல ஒரு காலை பிடித்து அடித்து அந்த விறகுகளை அடுக்கி பலிபீடத்துக்கு மேல அந்த காலையை வச்சாச்சு. அப்ப சொல்றாரு, இவங்க ஒரு நாள் முழுவதும், யாரு, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு நாள் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் ஒரு அக்கினியும் வந்து அந்த பலிபீடத்தை பட்சிக்கல. அடுத்தது ஆப்ஷன், எலியா கிட்ட வராங்க. எலியா கிட்ட வந்த உடனே என்ன சொல்றாங்க? எலியா சொல்றாரு, அடக்கிட்டீங்களா, விறகெல்லாம் அடக்கிட்டீங்களா, அந்த மாமிச துண்டை வைங்க, நீங்க போயிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து அந்த பலிபீடத்தை சுத்தி ஊத்துங்க. 7 குடம் தண்ணி எடுத்து ஊத்துங்க. விறகு ஈரமாயிடுச்சு, தண்ணியா ஓடுது, அப்படியே தண்ணியா ஓடுது. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார் எலியா, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன பண்ணணும், உதவி செய்யணும். வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து இந்த பலிபீடத்தை என்ன பண்ணணும், பட்சிக்கணும். உடனே இவர் எதுவுமே பண்ணல, ஒரு ஜபம் மட்டும் தான் பண்றார். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கீரிக்கல அல்லது ரத்தம் தரன்ட்டு சொல்லலை, அவங்க செய்கிறதெல்லாம் ஒன்று தான், ஜபம். அந்த பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. அன்றைக்கு எலியா பண்ணினார் என்றால் இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன பண்றோம், ஜபம் மட்டும்தான் பண்றோம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு என்ன பண்ணாரு, இறங்கி வந்து ஒரு அக்கினி வந்து அந்த பலிபீடத்தை என்ன பண்ணுச்சு, பட்சித்தது, எரித்து போட்டது. அப்போ மக்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அந்த தெய்வம் ஜீவிக்கிறார். இன்றைக்கு கூட அந்த தெய்வம் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், அந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். உங்களுக்கு சந்தோஷம் தர அவர் வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் தர அவர் வல்லவராயிருக்கிறார். அன்று எலியாவின் தேவன் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எலியாவின் தெய்வமே, நீர் எங்களோடு தெய்வமாய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்று பாகாலின் தெய்வம் அக்கினியை அந்த பலிபீடத்தை பட்சிக்க வரல, நீர் ஒருவர் மாத்திரம் வந்து அதை பட்சித்து போட்டீர். இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர், இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறது. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை நன்கு அறிந்து அப்பா எங்களுக்கு தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சிறு ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் ஜெபங்கள் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.